Hi, hello, welcome to Kriti's Micro Learning with me, Kritika. இந்த வீடியோவில் நம்ம லாங்குவேஜ் அக்ராஸ் கரிக்குலம் பேப்பரில் L1 and L2 அக்விசிஷன் பார்க்க போகிறோம். தட் இஸ் வி ஹவ் ஆல்ரெடி சீன் ஹோம் லாங்குவேஜ் அண்ட் ஸ்கூல் லாங்குவேஜ். அதோட டிஃப்ரென்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ ஹோம் லாங்குவேஜ் இஸ் L1 அண்ட் ஸ்கூல் லாங்குவேஜ் இஸ் L2. ஸோ இந்த வீடியோவில் அந்த L1 L2 குழந்தைங்க வந்து எப்படி அக்வயர் பண்ணுறாங்க, எப்படி வந்து அதை லேர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ L1 and L2 கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ திஸ் வீடியோ வில் பி அ பிட் லாங்கர் வீடியோ. So you can get the complete benefit out of this video. Okay, what is language acquisition? Language acquisition அப்படிங்கிறது first என்ன? It is the process by which humans acquire the capacity to perceive and comprehend language as well as to produce and use words and sentence to communicate. லாங்குவேஜ் அக்விசிஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு கையகப்படுத்துதல் அப்படின்னு தமிழில் வந்து அதோட மீனிங் பார்த்தோம்னா கையகப்படுத்துதல், அக்வயர் பண்ணுறது. லாங்குவேஜ் அக்விசிஷனாக அந்த லாங்குவேஜை கம்ப்ளீட்டாக நம்ம இது பண்ணி அக்வயர் பண்ணிக்கிறது, கையகப்படுத்துறதுன்னு சொல்லலாம். ஸோ அது என்ன ஒரு ப்ராசஸ் யூஸ்ட் பை ஹியூமன்ஸ். லாங்குவேஜ் அப்படின்னாலே இட்ஸ் பை ஹியூமன்ஸ் டு அக்வயர் த கெப்பாசிட்டி டு பர்சீவ் அண்ட் காம்ப்ரிஹெண்ட் த லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜை ஃபுல்லாக கிரகிச்சு அதை கம்ப்ளீட்டாக நம்ம அதோட வேர்ட்ஸ் சென்டென்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அந்த லாங்குவேஜை நம்ம கம்ப்ளீட்டாக உள்வாங்குறோம் இல்லையா, அது பேர் தான் வந்துட்டு அக்விசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். As well as to produce and use the words and sentence to communicate. அதில் இருக்கிற வேர்ட்ஸ் சென்டென்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த லாங்குவேஜை கம்ப்ளீட்டாக அக்வயர் பண்ணணும். இட் இஸ் ஒன் ஆஃப் தி எசென்ஷியல் ஹியூமன் ட்ரெய்ட்ஸ் பிகாஸ் நான் ஹியூமன்ஸ் டு நாட் கம்யூனிகேட் பை யூஸிங் லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜ் அக்விசிஷன் இஸ் கம்ப்ளீட்லி எ ஹியூமன் ட்ரெய்ட். அது மனிதனுக்கே உரித்தான ஒரு விஷயம். பிகாஸ் நான் ஹியூமன்ஸ் டு நாட் கம்யூனிகேட் பை யூஸிங் லாங்குவேஜ். லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நான் ஹியூமன்ஸ் யாருமே கம்யூனிகேட் பண்ண போகிறதில்ல. ஸோ யூஸிங் லாங்குவேஜ் ஆர் அக்வயரிங் லாங்குவேஜ் இஸ் கம்ப்ளீட்லி a human trait. In this language acquisition we have got two types, two language. That is first language which is called as L1 or home language. We have already seen it is a native language, mother tongue, whatever it can be called as. Next one is second language. Second language is the languages other than our home language or first language. Anything and everything is in second language. So first அந்த குழந்தை பிறந்த உடனே அவங்க வீட்டில் மதர் டங் நேட்டிவ் லாங்குவேஜ் எப்படி அக்வயர் பண்ணுறாங்க, அண்ட் அதர் தேன் தோஸ் லாங்குவேஜஸ் அது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம், ஸ்போக்கன் பர்பஸ்க்காக இருக்கலாம், வேறு எந்த பர்பஸ்க்காகவும் இருக்கலாம். மதர் டங் அல்லாமல் மற்ற எந்த ஒரு லாங்குவேஜை நம்ம அக்வயர் பண்ணுறனாலும் தட் இஸ் செகண்ட் லாங்குவேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அக்விசிஷன் அண்ட் செகண்ட் லாங்குவேஜ் அக்விசிஷன். First language is always denoted as L1 and second language is denoted as L2, language 1 and language 2. So first language acquisition refers to the child's or children's natural acquisition of the language or languages they hear from birth. This is natural acquisition. Natural acquisition is nothing but from birth the child is going to hear that particular language and they acquire those languages naturally. That is first language. And second language begins later when they go into school or when they move into society out of their family. It begins later and from the foreign language learning which typically involves formal instruction. This second language can be any language. It can be other country, foreign language, other state language or whatever language it can be. It begins later which typically involves formal instruction. You need a formal instruction to learn this language. You need a teacher or a textbook or some medium to instruct you to learn this particular language. So these are first language and second language acquisition. Okay, now let us see about first language, that is L1 acquisition. What are the characteristics of L1 acquisition? We have already seen in a last video the difference between the home language and school language. The same thing we can say here. The characteristics of L1 acquisition includes it is instinct. Instinct in the sense triggered by birth. உள்ளுக்குள்ளேயே வரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இன்ஸ்டிங்க்ட் ட்ரிகர்ட் பை பர்த், விச் மீன்ஸ் பை பர்த் நேச்சுரலி த சைல்ட் அக்யூர் தட் லாங்குவேஜ் ஃப்ரம் day one or from the womb itself. The child will be hearing that language. So it is an instinct thing and it is triggered by birth. It naturally occurs. It is very rapid, quick and easy. வெரி ரேப்பிட் இன் த சென்ஸ் ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணிப்பாங்க ஹோம் லாங்குவேஜை. குவிக் அண்ட் ஈஸி, தட் இஸ் நோ ஸ்ட்ரெஸ் ஆர் ஸ்ட்ரெயின். ஒரு லாங்குவேஜ் நம்ம தாய்மொழி படிக்கிறதுக்கு வந்து நம்ம பெரிய ஸ்ட்ரெஸ்ஸோ ஸ்ட்ரெயினோ எடுத்துக்கிறது இல்லை இல்லையா. இட் டஸ் நாட் ஹாவ் எனி டிஃபிகல்ட்டிஸ் இன் லேர்னிங் தட் பர்டிகுலர் லாங்குவேஜ். இட் இஸ் வெரி ரேப்பிட். யூ கேன் ஈஸிலி லேர்ன் தட் லாங்குவேஜ் அண்ட் குவிக்லி யூ கேன் லேர்ன் தட் லாங்குவேஜ். It is very complete. What is meant by complete?
Complete in the sense you have a better quality of your home language compared with any other language you learned. After your home language, mother tongue kapram, even though you learn some 10 or 12 languages, you have a better quality in your home language. நம்ம நேட்டிவ் லாங்குவேஜ் மதர் டங்கில் இருக்கிற அந்த குவாலிட்டி வந்து மற்ற எந்த லாங்குவேஜ்லையும் இருக்காது. இட் இஸ் அன் கம்ப்ளீட் லாங்குவேஜ் பிகாஸ் இட்ஸ் பை நேச்சர், இட்ஸ் நமக்கே தெரியாமல் we are learning that language from our birth, so it is a complete language. And one more thing, you never forget that language, even though you are not going to use this particular language. நாளைக்கு இப்போது ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் நம்ம ஃபாரின் போகிறோம், அங்கேயே இருக்க போகிறோம், அந்த லாங்குவேஜ் பேச போகிறோம் அப்படின்னாலும் you will not forget your home language. When and where you see a person talking your home language, immediately we can shift to that language. So it is a complete language, you can never forget, and it has a very better quality of language within you. And it does not require any instruction. Nobody is going to sit and teach you this home language. No teacher or no instructor, no medium of instruction or book, textbook, anything you need. You don't need any instruction to learn your own home language. So these are the characteristics of L1, that is home language, L1 or language 1 acquisition. There are certain stages in acquiring this L1 language. The child from the birth undergoes certain stages to acquire this language. First day of birth, பிறந்ததுக்கு ஒரே மாதத்தில் வந்து குழந்தை பேசிட போகிறதில்ல. There are various stages to learn this particular stage language. What are the stages? Okay, first thing, it has 5 different stages. The first stage is pre-linguistic stage. Next is one-word stage. Third one is two-word stage. Fourth stage is the telegraphic stage. And finally, it has got fluency stage. We can see what are all these stages in detail in next slides. So totally we have got 5 stages in acquiring language 1. Okay, first thing, pre-linguistic stage. This pre-linguistic stage is further divided into 3: cooing, babbling and comprehensible stage. So we have seen that first stage is pre-linguistic stage. This pre-linguistic stage is of 3 types. First thing is cooing. Cooing is from 0 to 3 months. Cooing அப்படின்னா ஒரு சவுண்ட். ஒரு 3 months பேபி என்ன மாதிரியான ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க? அவ்வளோதானே. ஒரு நாட் ஈவன் லெட்டர்ஸ் கேதர் பண்ணி கூட இல்லை, ஒரு சவுண்டு மட்டும்தான். ஒரு 3 மாத குழந்தை அம்மாவை பார்க்கும்போது ஒரு சவுண்டு மட்டும் கொடுப்பாங்க. அதுதான் அந்த சவுண்ட் பேர் தான் இட்ஸ் கால்ட் கூயிங். இட் ஹேப்பன்ஸ் at 0 to 3 months. See, crying, cooing, it start, response, repetition of vowels. Vowel means just I and U sound. I sound, U sound வரக்கூடிய மாதிரி ஒரு sound மாத்திரம் they starts to respond to your mother face. When they see their mother, they are able to recognize their mother and they start responding to her face. Crying, cooing is making sounds, and repetition of vowel. This only happens in this 0 to 3 months of stage. ப்ரீலிங்குவிஸ்டிக்கில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து கூயிங், அது 0 to 3 months. அதில் என்ன நடக்கும்னு பார்த்தா க்ரையிங், கூயிங் இஸ் மேக்கிங் சவுண்ட், ஸ்டார்ட், ரெஸ்பாண்ட் அண்ட் ரிப்பிட்டேஷன் ஆஃப் வவல் ஐ அண்ட் யூ. இந்த சவுண்டு மாத்திரம் இருக்கும். நெக்ஸ்ட் கம்ஸ் பேப்லிங் ஸ்டேஜ். பேப்லிங் ஸ்டேஜ் இஸ் பை 4 or 5 months. ஸோ 4 or 5 monthsல வாட் தட் சைல்ட்ஸ் மேடும் ஒரு இது பபா, மாமா, தாத்தா, இந்த மாதிரி ஏதாவது சில ரிப்பீட்டட் சிலபல் இருக்கிற மாதிரியான வேர்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அது பேர் பேப்லிங். இன்கோஹரண்ட்லி அண்ட் கண்டினியூஸ் லோ மர்மரிங் சவுண்ட். இன்கோஹரண்ட் அப்படின்னா ஒரு பொருத்தமில்லாத அந்த சென்டென்ஸ்க்கோ இல்லை அந்த வேர்டுக்கோ ஒரு பொருத்தமில்லாத ஒரு சவுண்டு. And continuous low murmuring sound. They keep on murmuring something continuously. Okay, they are not going to talk in a proper way, but they keep on murmuring something continuously. They produce a number of different vowels and consonants. First 3 monthsல வந்து ஐ யூ சவுண்டு மாத்திரம் வந்தது. நெக்ஸ்ட் vowels and consonant, different vowels and consonant they use, like பாபா, மாமா, தாத்தா, அந்த ரிப்பீட்டட் சிலபல் இருக்க மாதிரி ஏதாவது வந்துட்டு அவங்க பேபிள் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தட் இஸ் கால்ட் பேப்லிங், which takes place in 4 to 5 months. Next comes the comprehensible stage. Comprehensible stage is by 6 to 10 months. 6 to 10 monthsல more or less they may start மா, தா, ட, அந்த மாதிரி ஒரு, அதாவது அத்தை, அம்மா அப்படி சொல்ல மாட்டாங்க, மா, அதை தான் மீன் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்கோஹரண்ட் பொருத்தம் இல்லாமல் ஏதோ சொல்கிறது ஸ்டாப் ஆகிட்டு ஒரு பொருத்தமாக ட்ரை டு கன்வே சம்திங்,
அதுதான் வந்து காம்ப்ரிஹென்சிபிள் ஸ்டேஜ். எண்ட் ஆஃப் தி பேப்லிங் அண்ட் ஸ்டார்ட்ஸ் காம்ப்ரிஹென்சிவ். பேப்லிங் ஸ்டேஜ்னா பொருத்தம் அல்லாத இன்கோஹரண்ட் லோவர் மர்மரிங் சவுண்டு சொன்னோம். முணுன்னு பேசுறது, ஏதோ ஒன்று ஒளறிட்டே இருக்கிறது, ஒரு மாதிரி சவுண்ட் கிரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது வந்து பேப்லிங் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் ஸ்டாப் ஆகிட்டு காம்ப்ரிஹென்சிபிளாக 10 months இருக்கிற குழந்தைய பார்த்தோம்னா தே ட்ரை டு டாக் சம்திங். மா அப்படின்னா அவங்க அம்மாவை தான் கூப்பிட பருவாங்க. மா அப்படின்னு ஏதோ அத்தை அப்படிங்கும்போது அத்தை அப்படின்னு கூப்பிட மாட்டாங்க, அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க. இட் மே நாட் பி கம்ப்ளீட், பட் அந்த பேப்லிங் இல்லாமல் காம்ப்ரிஹென்சிவ் வந்து ஸ்டார்ட் ஆகிற ஒரு ஸ்டேஜ் வந்து காம்ப்ரிஹென்சிபிள் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் ப்ரீலிங்குவிஸ்டிக் ஃபேஸ், ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் அக்வரிங் த L1 லாங்குவேஜ். ஸோ நம்ம என்ன லாங்குவேஜ் பேசுகிறோமோ அந்த லாங்குவேஜோடைய ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். Next comes holophrastic stage. Holophrastic stage is nothing but one word stage. On the picture we have seen as one word stage, that is called as holophrastic stage. It takes place in 12 to 18 months. 12 to 18 months is 1 to 1.5 years. ஒரு இல்லைனா 1.5 வயசு குழந்தை எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுக்கிட்டாவே தட் பிகம்ஸ் இஸ் ஹோலோஃப்ராஸ்டிக் ஸ்டேஜ். தே பிகின் டு அண்டர்ஸ்டாண்ட் சிம்பிள் கமெண்ட். ஸோ 1.5 years பேபி கிட்ட அம்மா என்ன சொல்கிறாங்கங்கிறது தே ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். வா உட்காரு அப்படிங்கும்போது தே அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஷீ ஸ்டேயிங். அவங்க ரிப்பீட் பண்ணுறாங்களோ இல்லையோ அம்மா வந்து உட்கார சொல்கிறாங்க, வர சொல்கிறாங்க, கூப்பிடுறாங்க, திட்டுறாங்க, அது வந்து புரியும் அவங்களுக்கு. தே பிகின் டு அண்டர்ஸ்டாண்ட். 1 or 2 ரெகக்னைசபிள் வேர்ல்டு. தே ஏபிள் டு ரெகக்னைஸ் 1 or 2 வேர்டு. ஒரு சில வார்த்தைகள் வந்து அவங்களால ரெகக்னைஸ் பண்ண முடியும், அதுதான் அப்படின்னு. த ரிசம்பிள்ஸ் த வேர்ட்ஸ் அண்ட் சிம்பிள் ஃப்ரேசஸ். சின்ன சின்ன வேர்ட்ஸ் இல்லைன்னா சும்மா ஒரு 2 வார்த்தை அந்த மாதிரி ஏதாவது சேர்த்து சொல்கிற மாதிரியான ஃப்ரேசஸ் வந்து ரிப்பீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நம்ம என்ன பேசுகிறோமோ அதை வந்து ரிப்பீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இப்போது வெளியில் கூட்டிகிட்டு போகிறோம், காக்கா பருமான காக்கா அப்படின்னு அது சொல்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி த ரிசம்பிள்ஸ் த வேர்ட்ஸ் ஆர் சிம்பிள் ஃப்ரேசஸ். பாப்பாவுக்கு மம்மம் அப்படின்னா அது அவங்களும் சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. எனக்கு சாப்பாடு வேணும் அப்படிங்கிறத ஒரு சைல்டிஷ் லாங்குவேஜில் யோசிச்சு பாருங்கள். 1.5 வயசு குழந்தை கண்டிப்பாக ரிசம்பிள் பண்ணுவாங்க. தே வேர்ட்ஸ் தே அட்டர் எவ்ரிடே சப்ஜெக்ட் சச்சஸ் மில்க், கேட், பால். டெய்லி அவங்க யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, சொல்லுவாங்க கூட. தே ஷோஸ் இம்ப்ரூவ்டு ப்ரொனன்சியேஷன். ஸோ 1.5 yearsல வந்துட்டு இம்ப்ரூவ் ப்ரொனன்சியேஷன் ஃபஸ்ட்டு இருந்ததை விட நல்லாவே ஒரு ப்ரொனன்சியேஷன் கெப்பாசிட்டி வந்து they'll get. And vocabulary of around 30 words. In and around 30 words they'll able to talk. We can see வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா பாட்டி இதெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க டாய்ஸோட நேம் சொல்லுவாங்க, ஃபுட்டோட நேம் சொல்லுவாங்க, அவங்களுக்கு தண்ணி வேணும் இல்லை பால் வேணுங்கிறத ஒரு கம்ப்ளீட்டாக இல்லைனாலும் சில வேர்ட்ஸாக சொல்கிறதுக்கு. அதே மாதிரி வெளியில் டெய்லி பார்க்குற நாய், பூனை, காக்கா இதெல்லாம் வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அரவுண்ட் 30 words they'll able to recollect. And telegraphic speech may occur in some childs. Some childs were very fast in talking. So those childs ஒரு earlier ஸ்டேஜாகவே கொஞ்சம் நிறையாவே பேசுகிறதுக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. So this is next stage, which is one word stage or holophrastic stage. Next comes 2 word stage, that is from 18 to 20 months. So 1.5 வயசுக்கு மேலே and before 2 years அந்த மாதிரி வச்சுக்கலாம். At least here they have 50 words. Last stage they had got 30 words. Now they'll improve it with the 50 words. Simple sentences, grammatically incorrect and phrases missing information. கிராமட்டிக்கலாக வந்துட்டு அது கரெக்டாக இருக்காது, பட் சிம்பிள் சென்டென்சஸ் they will start to talk. Variety combination of the words appear. வேர்ட்ஸை வந்துட்டு தெரிஞ்ச வேர்ட்ஸ் எல்லாமே சென்டென்ஸாக இல்லைனாலும் வேர்ட்ஸாக வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து பாப்பா அப்படிங்கிற வேர்ட் தெரியுது, அதே மாதிரி ஒரு சேர் இல்லை டாய்ஸ் இல்லை பால் அப்படின்னு தெரியுது அப்படின்னா வாட் தேல் சே, பாப்பாவுக்கு பால் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாப்பா பால், பாப்பா சேர். அந்த தெரிஞ்ச வேர்ட்ஸையே பாப்பா அந்த சேரில் உட்காரணும் அப்படின்னா பாப்பா சேர், பாப்பாவுக்கு குடிக்கிறதுக்கு பால் வேணும் அப்படின்னா பாப்பா பால். அவ்வளோதான். அந்த தெரிஞ்ச வேர்ட்ஸை மாத்திரம் சென்டென்ஸாக தே ட்ரை டு கன்வே. ஃபார் எக்ஸாம்பிள் பேபி டாய், மம்மி பேக், மோர் மில்க், இது எல்லாமே நமக்கு புரியும் இல்லை. பேபி டாய் அப்படிங்கும்போது அது எப்படி வேணா இருக்கலாம். அந்த குழந்தை எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் சொல்லும். அந்த குழந்தைக்கு பேபி அப்படிங்கிற வார்த்தை தெரியும், டாய் அப்படிங்கிற வார்த்தை தெரியும். ஸோ ஹவு தே யூஸ் தோஸ் வேர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் பொசஷன், விச் மீன்ஸ் பேபி டாய் அப்படின்னா அது வந்து பாப்பாவோட டாய், பேபிஸ் டாய். திஸ் இஸ் பேபிஸ் டாய், அதுக்கும் பேபி டாய் தான். ஆஸ் அ ரெக்வெஸ்ட், பேபி வாண்ட் தட் டாய், எனக்கு அது வேணும் அப்படின்னாலும் பேபி டாய் அப்படின்னா அது அப்படி தான் அர்த்தம். ஆஸ் அ ஸ்டேட்மெண்ட், பேபி இஸ் ஹேவிங் த டாய், நான் அது வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்குனாலும் பேபி டாய். ஸோ அந்த எந்த வேர்ட்ஸ் தெரியுமோ தெரிஞ்ச வேர்டை மாத்திரம்
ஜாயின் பண்ணி ஒரு ஃப்ரேஸாக சொல்லுவாங்க. அது வந்து எல்லா இடத்துலையும் அப்படி தான் மீனிங். மம்மி பேக் அப்படி இல்லை நம்ம தமிழில் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோவேன். என்ன சொல்லலாம், சி ஓகே, இதேவே சொல்லலாம். பாப்பா பேக் அப்படி இல்லை அம்மா பேக் அப்படின்னா அம்மா அந்த பேக் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதுக்கும் அதுதான் அர்த்தம். இல்லை அம்மாவுக்கு அந்த பேக் வேணும், இல்லை அது அம்மா பேக் யாரும் எடுக்காத, எல்லாத்துக்குமே அம்மா பேக், அவ்வளோதான். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸை கம்பைன் பண்ணி ஒரு ஃப்ரேஸாக ஃபார்ம் பண்ணி 2 word ஸ்டேஜ். 2 words கம்பைன் பண்ணி அவங்க பேசக்கூடியது தான் ஒரு 2 word ஸ்டேஜ். This is third stage in L1 acquisition. So next comes telegraphic stage. This is 2 to 3 years. 2 to 3 years அப்படிங்கும்போது by end of 3 years நம்ம ஸ்கூலுக்கே அவங்கள ஜாயின் பண்ணிடுவாங்க, எல்கேஜியில் ஆர் இந்த ப்ரீ ஸ்கூல், ப்ளே ஸ்கூல், இந்த மாதிரியான ஸ்டேஜ். ஸோ அந்த ஸ்டேஜில் யோசிச்சு பாருங்கள், ஒரு ப்ளே ஸ்கூல் போகிற குழந்தை, ப்ரீகேஜி போகிற குழந்தைங்க அவங்க எப்படி பேசுவாங்க? மல்டிபிள் வேர்ட்ஸ் வந்துடும். 1 word 2 word இல்லாமல் மல்டிபிள் வேர்ட்ஸ் they start to talk. Vocabulary has grown to hundreds of words. So first 30 பார்த்தோம், next 50 பார்த்தோம், இப்போ hundreds during the stage, and pronunciation become more clear. நல்லா தெளிவாகவே பேசக்கூடிய அளவில் குழந்தைங்க இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் 3 to 5 years. ஸோ ப்ரீ ஸ்கூல் முடிஞ்சு, ப்ளே ஸ்கூல் முடிஞ்சு, எல்கேஜி போயிட்டாங்க, ஒரு ஸ்கூல் லெவல் ரீச் ஆகிட்டாங்க. அப்போ 3 yearsல எல்கேஜினா 4ல் யூகேஜி, 5 yearsக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ எல்கேஜிலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க எப்படி பேசுவாங்க நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஃப்ளூயன்சி ஸ்டேஜ் இஸ் மோஸ்ட் ஆக்டிவ் டெவலப்மெண்டல் ஸ்டேஜ். அதாவது கம்ப்ளீட்டாக தே அக்வயர் தட் லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜில் எல்லாமே பேச தெரியும், அம்மா அப்பா பேசுகிறது புரியும், எல்லாமே அக்வயர் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிலாம் போகும்போது ஸ்கூலுக்கு போகிற கிட்னா they start to learn the second language also. So second language acquire பண்ண ஸ்டேஜுக்கு அவங்க வரும்போது ஃபஸ்ட் லாங்குவேஜோட கம்ப்ளீட் என்ன சொல்கிறது, கம்ப்ளீட் அக்வைசேஷன் வந்து அவங்களுக்கு வந்திருக்கும். அக்வைசேஷன் பிகம் ஸ்லோ பட் வொக்காபுலரி கண்டினியூஸ். அக்வைசேஷன் இஸ் அதை கையகப்படுத்துறது வந்து கம்ப்ளீட்டாக ஆயிருக்கும், அவங்க ஆல்ரெடி எல்லாமே அக்வயர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அக்வைசேஷன் வந்து ஸ்லோ ஆகிடும். இதுக்கப்புறம் புதுசாக அவங்க அந்த லாங்குவேஜ்லேருந்து எடுக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது, பட் வெக்காபுலரி பில்ட் பண்ணிட்டே போவாங்க. அந்த லாங்குவேஜில் இருக்கிற வெக்காபுலரி வந்து நிறைய வெக்காபுலரிஸ் 100ங்கிறது 150 200 அந்த மாதிரி நிறைய வெக்காபுலரிஸ் வந்து அவங்க லேர்ன் பண்ணிட்டே போவாங்க. The child begins with WH questions பண்ண ஆரம்பிப்பாங்க, ஏன், எதுக்கு, எப்படி. ஸோ நார்மலாகவே நமக்கு தெரியும், ஒரு ஸ்கூல் கோயிக்கிட்ட ஒரு 4 years குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா they'll keep on asking question. காக்கா ஏன்பா கருப்பாக இருக்குது, மரம் ஏன் பச்சையாக இருக்குது, அந்த மாதிரி தான் they'll keep on asking questions. So child begins with WH questions. This is the fluency stage, and by this stage complete acquisition of L1 would have happened. So these are the 5 stages of acquisition. In the 5 stage of acquisition, அதாவது ஸ்டேஜ் சொன்னோம், அதாவது முதல் ஸ்டேஜில் இப்படி இருக்கும், ரெண்டாவது ஸ்டேஜில் இப்படி இருக்கும், இந்த மாதிரி 5 ஸ்டேஜில் அந்த 0 monthsலேருந்து 5 year வரைக்கும் அவங்க எப்படி லாங்குவேஜ் அக்வயர் பண்ணாங்கன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் இஸ் அக்விசேஷன் ப்ராசஸ். இந்த 5 ஸ்டேஜ்லேயும் அவங்க எப்படி கற்றுக்குறாங்க? ஸோ 0 to 3 monthsலையோ இல்லை வந்து ஒரு ஸ்கூல் கோயிங் சைல்டோ எப்படி வந்து அந்த லாங்குவேஜை உள்ளே வாங்குறாங்க? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது ஸ்டேஜஸ். இந்த ஸ்டேஜில் இப்படி பண்ணுறாங்க, இவ்வளோ கற்றுக்குறாங்க, இத்தனை வேர்ட்ஸ் இருக்குங்கிற அந்த வேர்டை எப்படி கற்றுக்குறாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த அக்விசேஷன் ப்ராசஸ். இதுலேயும் we have got 5 phases. First one is learning through imitation. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க எப்படி கற்றுக்கலாம் இந்த லாங்குவேஜை? இமிட்டேட் பண்ணி, பேரண்ட்ஸ் இமிட்டேட் பண்ணி, இல்லை டீச்சர்ஸ் பேசுகிறது எப்படி யார் பேசுகிறாங்களோ அதை இமிட்டேட் பண்ணி தே வில் லேர்ன். நெக்ஸ்ட் லேர்னிங் த்ரூ கரெக்ஷன். நம்ம பேசுகிறது தப்பு அப்படின்னா அம்மாவோ அப்பாவோ நம்மளை கரெக்ட் பண்ணுறது மூலயமா லேர்ன் பண்ணுவாங்க. டெவலப்பிங் மார்ஃபாலஜி, அந்த வேர்ட்ஸில் இருக்கிற சவுண்டு, லெட்டர்ஸு, ப்ரொனன்சியேஷன் அதை லேர்ன் பண்ணுறது மூலிமா அவங்க கற்றுப்பாங்க. நெக்ஸ்ட்டு டெவலப்பிங் த சின்டெக்ஸ் அண்ட் டெவலப்பிங் செமான்டிக்ஸ். இது எல்லாமே வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம இன் டீட்டெயிலாக உள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் லேர்னிங் த்ரூ இமிட்டேஷன். This is the basis of child speech production used by young children. So young children how they learn, இது வந்து ஒரு பேசிக், ஓகேவா? ஸோ பேசிக் வந்து எப்படி லேர்ன் பண்ணுவோம்? they will keep on looking at or observing the parents who are talking that native language in our home. ஸோ அவங்க எப்படி பேசுகிறாங்கங்கிறத பார்த்து அப்படியே சைல்டை வந்து இமிட்டேட் பண்ணி பேசுவாங்க. நம்ம கோவப்பட்டு பேசும்போது அவங்களும் அதே மாதிரி அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம கைண்டாக பேசினோம்னா அதே மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் இமேஜின், இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு பேரண்ட்டை, ஒரு அம்மா ரொம்ப சிக்காக இருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே அந்த சைல்டு அவங்க விளையாடும் போது அவங்களும் அதே மாதிரி சிக்காக இருக்கிற மாதிரி அதே மாதிரி they pretend to act, and the words they also use how her mother used.
The same way when she is angry, what are the words she is using, she'll also use in the same tone. So இப்படி imitate பண்ணியே they start learning that particular language. They may repeat single words or phrases but not the sentence structure. So by that a very young age, what they'll do, they keep repeating words, one word or two word or phrases. அப்படி as such sentence வந்து they may not repeat. It is likely that the children understand what are the sentences, but they express what they understand by their own. So they may be able to understand what their parents are talking, பட் வென் தே ஆர் கோயிங் டு எக்ஸ்பிரஸ், அதை அவங்க ரிப்பீட் பண்ணும்போது எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அது எப்படி புரிஞ்சுதோ அப்படி தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. கம்ப்ளீட் சென்டென்ஸோட தே வில் நாட் எக்ஸ்பிரஸ். சி ஃபார் எக்ஸாம்பிள், பேபி வாண்ட் டு சிட் இன் தி சேர். நம்ம இது லாஸ்ட் இதுலேயே பார்த்ததான், லாஸ்ட் ஸ்லைடில். பேபி வாண்ட் டு சிட் இன் த சேர்னா தே யூஸ் இட் அஸ் பேபி சேர். அவ்வளோதான். இந்த ரெண்டு வேர்டு வச்சு தே ட்ரை டு எக்ஸ்பிரஸ். ஸோ திஸ் இஸ் லேர்னிங் த்ரூ இமிட்டேஷன். யார் இருக்காங்க, அவங்க எப்படி பேசுகிறாங்கங்கிறத பார்த்து இமிட்டேட் பண்ணி கற்றுக்கிறது. நெக்ஸ்ட், ஹவு கேன் தே லேர்னிங் த்ரூ கரெக்ஷன். ஸோ த சைல்டு வில் கண்டினியூ டு யூஸ் அ பர்சனலி கன்ஸ்ட்ரக்டட் ஃபார்ம் டிஸ்பைட் அடல்ட்ஸ் ரிப்பிட்டேஷன் ஆஃப் வாட் த கரெக்ட் ஃபார்ம் ஷுட் பி. சைல்டு வந்து ஒரு ஃபார்மை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு அதில் பேசுவாங்க. நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணால் கூட அப்படியே they will not take it. Okay, slowly only they will try to change themselves. See for example, இப்போ ஒரு வீட்டில் நம்ம சொல்கிறோம், அப்போ நாளைக்கு என் ஃப்ரெண்டு வந்துட்டான்ப்பா. சி, நாளைக்கு வருவான் அப்படி தானே சொல்லணும். பட் சைல்ட்ஸ் வில் சே நாளைக்கு வந்துட்டான், நேத்தே வருவான். இந்த மாதிரியான கரெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு தே மே நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். சம்டைம்ஸ் அந்த அதாவது எஸ்டர்டே டுடேவை மாற்றி பேசுறது, நேத்திக்கு நாளைக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது, மார்னிங் நைட் சொல்ல தெரியாது பேசுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த டைம் சொல்ல, பாஸ்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் சொல்ல தெரியாமல் அந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் தப்பெல்லாம் நடக்கும். அது வந்து நம்ம ஸ்லோவாக தான் நம்ம கரெக்ட் பண்ணணும். பட் ஸ்டில் தோ வி ஆர் கரெக்டிங், they'll keep on repeating. ஏன்னா அவங்க அப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ they keep on repeating the same mistake, but slowly they will learn through correction. See, what example here I have given is, my teacher holded the baby rabbits. Okay, my teacher holded the baby rabbits. Holded அப்படின்னு ஒரு வார்த்தையே கிடையாது. So the child is telling, my teacher holded the baby rabbits. So what the mother is asking, did you say your teacher held the baby rabbit? Held, hold ஓட past tense வந்து held. So her mother is correcting, did you say that your teacher held the baby rabbit? Yes. Say again, did you say she held them tightly? No, she holded them loosely. See, first the child constructed it as holded. மை டீச்சர் ஹோல்டட் தி பேபி ரேபிட்ஸ். ஹோல்டட்னு ஒரு வார்த்தை கிடையாது. ஸோ அம்மா கரெக்ட் பண்ணும்போது ஹெல்டுன்னு திருப்பி சொல்கிறாங்க. அப்பவும் வந்துட்டு செகண்ட் டைமும் வென் ஷீ இஸ் யூஸிங் ஹெல்ட், பட் த சைல்ட் இட் ரிப்பீட்டட்லி சேயிங் நோ, ஷீ ஹோல்டட் தெம் லூஸ்லி. ஸோ அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அந்த வேர்ட்லேயே தான் இருப்பாங்க. ஸோ ஸ்லோலி தே ஸ்டார்ட் கெட்டிங் learned or correct themselves, and this process is known as learning through correction. Next, developing morphology. Third one is developing morphology. So as I told earlier, morphology is developing the noun, verb, ing form, plural form, past tense, and அந்த லாங்குவேஜோட ஸ்ட்ரக்சர், அந்த லாங்குவேஜோட கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரை வந்து ஸ்லோவாக லேர்ன் பண்ணுறது. ஐஎன்ஜி ஃபார்ம் போட்டு பிளேயிங், கம்மிங், அந்த மாதிரி ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணுறது. தென் ப்ளூரல்ஸ் யூஸ் பண்ணுறது, சிங்குலர் ஒன்று அதுக்கு மேற்பட்ட ஒருமைப்பன்மை கரெக்டாக யூஸ் பண்ணி பேசுகிறது. ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ். லாஸ்ட் இப்போ தான் ஐ ஹவ் டோல்ட், நேத்திக்கு வருவான் அப்படி பேசுவாங்க குழந்தைங்க. அதே மாதிரி அந்த ஆண் பால் பெண் பால் சிறிய சமயம் பேச தெரியாமல் சொல்லுவாங்க, அம்மா வந்துட்டான் அப்படி. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அந்த மார்ஃபாலஜி ஸ்லோலி தேல் கரெக்ட். பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ளூரல்ஸ், ஐஎன்ஜி ஃபார்ம் இதெல்லாம் கரெக்ட் பண்ணி தேல் ஸ்டார்ட் லேர்னிங் தட் லாங்குவேஜ். Next, developing syntax. Syntax is the arrangement of words and phrases to create well-formed sentences. We have learned that whatever words they know, தெரிஞ்ச வேர்ட்ஸை மாத்திரம் அங்கேயும் இங்கேயும் போட்டு அவங்களாம் பேசுவாங்கன்னு. ஸோ இந்த டெவலப்பிங் சின்டெக்ஸும் போது இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது அவங்க எப்படி லேர்ன் பண்ணுறாங்க, எப்படி அதை அக்வேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தா, தெரிஞ்ச வேர்ட்ஸை ப்ராப்பராக ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. The arrangement of words and phrases to create a well-formed sentence. அது பேர் தான் வந்துட்டு syntax அப்படின்னு சொல்கிறோம். இந்த formation of questions and use of negatives. இதை மெயினாக எப்படி அவங்க லேர்ன் பண்ணுறாங்கன்னா, கொஷின் ஃபார்ம் பண்ணும்போது அண்ட்
நெகட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணுறாங்க. திஸ் ஆல்சோ ஹேஸ் காட் 3 ஸ்டேஜஸ். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜ் இஸ் டேக்ஸிங் பிளேஸ் அட் 18 to 26 months, which means after 1.5 years to 2 years. அந்த ஸ்டேஜில் they start asking WH questions. WH questionsல கூட மெயினாக they'll ask where and who. இது யார், நம்ம வீட்டுக்கு வந்தாங்களா, ஹூ இஸ் திஸ் பர்சன், வேர் ஆர் யூ கோயிங், வேர் கேன் வி கோ, அந்த மாதிரி வேர் இஸ் அவர் ஹவுஸ், அந்த மாதிரி WH கொஷின், வேர் அண்ட் ஹூ, அந்த மாதிரி கொஷின் they start to ask. A simple strategy of நெகட்டிவில் வந்துட்டு புட்டிங் நோ. ஜஸ்ட் ஏதாவது பாப்பா சாப்பிடியா, நோ, நோ ஐ நாட் ஈட், அவ்வளோதான். நோ ஐ டோன்ட் வாண்ட் ஃபுட், தட் இஸ் டிஃப்ரெண்ட். நோ நாட் ஈட், இந்த மாதிரி சிம்பிளாக அவங்க சொல்ல நினைக்கிற வேர்ட்ஸ்க்கு முன்னாடி நோ அண்ட் நாட் போட்டுக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கிறது ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 2 வந்து 22 to 30 months. ஸோ ஆஃப்டர் 2 years, நியர்லி 2 years, அந்த 2 yearsலேருந்து ஒரு 2.5 years அந்த ஸ்டேஜில் வாட் அண்ட் வை, they start asking வாட் அண்ட் வை WH கொஷனில். அடிஷ்னலாக they use negative forms as don't and can't. I can't do, I don't want to do, அதை யூஸ் பண்ணுவாங்க. என்னால் முடியாது, நான் செய்ய மாட்டேன், எனக்கு வேண்டாம், அந்த மாதிரி. So stage 2. Stage 3 is 40 months கிட்ட, நியர்லி 3 yearsனு வச்சுக்கலாமே. எஸ் 3 years and above. அந்த ஸ்டேஜில் வரும்போது மூமெண்ட் ஆஃப் ஆக்சிலரி வேர்ட், சி ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் ஹாவ். ஐ கேன் ஹாவ் அப்படிங்கிறதுலேருந்து கேன் ஐ ஹாவ், ஆக்சுவல் கரெக்ட் ஃபார்ம் இஸ் கேன் ஐ ஹாவ் தான். கேன் ஐ ஹாவ் ஃபஸ்ட் ஐ கேன் ஹாவ், அந்த மாதிரி பேசுகிற குழந்தைங்க ஸ்லோவாக அந்த ஐ கேன் ஹாவ் ஃபார்மை மாற்றி கேன் ஐ ஹாவ், அதுதானே கரெக்ட் சென்டென்ஸ். கேன் ஐ ஹாவ் திஸ், நான் இதை எடுத்துக்கிட்டுமா, அந்த மாதிரி கரெக்டாக அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷனோட பேச ஆரம்பிப்பாங்க. த அதர் ஃபார்ம்ஸ் லைக் டிண்ட், ஓன்ட், அதெல்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ திஸ் ஆர் த ஸ்டேஜஸ், ஐ மீன்ஸ் ப்ராசஸ் ஹவு தே அக்வயர் த லாங்குவேஜ். ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் எப்படி அவங்க வந்து அந்த ப்ராசஸில் எப்படி அந்த லாங்குவேஜை உள்ளே கிரகிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். So last one is developing semantics. Semantics is சொற்பொருள், studying the meaning in the language. ஒரு வேர்ட்கான ப்ராப்பர் மீனிங்கை தெரிஞ்சு பேசுறது. During the 2 word stage, children use their limited vocabulary to refer a large number of unrelated objects. Overextension. Overextended the meaning of a word on the basis of a similarities of sounds. See, அவங்க வந்து எப்படி சொல்றது, they use a ball to refer an apple. பால் வந்து ரவுண்டாக இருக்குது அப்படிங்கும்போது அதே மாதிரி தான் ஆப்பிள் இருக்குது, ஒரு எக் இருக்குது, அதையும் வந்து அவங்க அதே மாதிரி நினச்சிட்டு தே ஸ்டார்ட் using it. So extended the meaning of a word on basis of similarities of shape, sound, size. சிமிலராக இருக்கிறதோட கம்பேர் பண்ணி அது மீனிங்கை அவங்க லேர்ன் பண்ணுறாங்க. அதுதான் வந்துட்டு அந்த சொல் பொருள் அப்படிங்கிற செமாண்டிக்ஸ் அப்படிங்கிறது. லிமிட்டட் வெக்காபுலரி அவங்க இருக்குது, அந்த லிமிட்டட் வெக்காபுலரியை யூஸ் பண்ணி நிறைய அன்ரிலேட்டட் ஆப்ஜெக்ட்ஸை அவங்க ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸி. அவங்களுக்கு தெரிஞ்ச லிமிட்டட் வெக்காபுலரி பால் மட்டும்தான். அந்த பால் அப்படிங்கிற வெக்காபுலரியை யூஸ் பண்ணிவிட்டு அவங்க மற்ற ஆப்ஜெக்ட்ஸை வந்து ரிலேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அது பாலை யூஸ் பண்ணி ஆப்பிள், எக் எல்லாத்தையும் ரிலேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. தட் இஸ் கால் செமாண்டிக்ஸ். இப்படி வந்து ஸ்லோவாக அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணி தே லேர்ன் தட் பர்டிகுலர் லாங்குவேஜ். So these are all the process of learning that language. So first 5 stages பார்த்தோம். Pre-linguistic, 1 word, 2 word stage, telegraphic stage and fluency stage. Next வந்து 5 process. அந்த ஸ்டேஜஸில் எப்படி அவங்க அக்வயர் பண்ணுறாங்க, இமிட்டேஷன் மூலிமா அக்வயர் பண்ணுறாங்க, சிமாண்டிக்ஸ் சின்டெக்ஸ் டெவலப் பண்ணுறாங்க, மார்ஃபாலஜி மூலிமா அக்வயர் பண்ணுறாங்க, கரெக்ஷன் மூலிமா லேர்ன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ராசஸஸ் பார்த்தோம். ஸோ தீஸ் ஆர் தி வேஸ் பை விச் தே லேர்ன் ஆர் அக்வயர் தேர் L1 லாங்குவேஜ். L1 லாங்குவேஜை இப்படி தான் அக்வயர் பண்ணுறாங்க. ஸோ பை எண்ட் ஆஃப் 5 years they will be completely அக்வயரிங் their L1 ஹோம் லாங்குவேஜை கம்ப்ளீட்டாக அவங்க அக்வயர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கூல் கோயிங் கிட்ஸ் அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஸ்டேஜில் 5 yearsல வந்து they started acquiring L2, that is their language 2. Language 2 can be in some cases it is same as school language அப்படிங்கிறது same as லாங்குவேஜ் ஒன்றா இருக்கலாம். தமிழ் வீட்டில் பேசுகிறவங்க தமிழ் மீடியம் ஸ்கூலில் படிக்கும்போது ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும். ஆர் இஃப் தே ஆர் கோயிங் டு அதர் மீடியம் ஸ்கூல் இட் மே பி டிஃப்ரெண்ட். ஸோ பட் ஜென்ரலி செகண்ட் லாங்குவேஜ் கேன் பி எனிதிங். அது இல்லாமல் நீங்கள் எப்போ லேர்ன் பண்ணாலும் திஸ் இஸ் த லேர்னிங் ப்ராசஸ். 6th மேலே வேறு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னாலும் திஸ் வில் பி த லேர்னிங் ப்ராசஸ். ஸோ ஹோம் லாங்குவேஜ் தவிர எந்த லாங்குவேஜ் நம்ம லேர்ன் பண்ணாலும் தட் பிகம்ஸ் L2. அண்ட் ஹவு வி அக்வயர் தட் L2. செகண்ட் லாங்குவேஜ் எப்படி அக்வயர் பண்ணுறோன்னு பார்க்குறோம். Second language is any language learned addition to a person's first language. So it can be any language
other than your native language. That is second language. It all can also incorporate the learning third, fourth and subsequent language for how many ever language. ஹோம் லாங்குவேஜ்க்கு அப்புறம் 10 லாங்குவேஜஸ் நீங்கள் லேர்ன் பண்ணாலும் தட் பிகம் செகண்ட் லாங்குவேஜ். நம்ம தேர்ட் லாங்குவேஜ், ஃபோர்த் லாங்குவேஜ், ஃபிஃப்த் லாங்குவேஜ்னு we are not going to say. So first language is home language, your mother tongue, and other any language is your second language. That's it, L2. So speed of the progresses through the stages depends on the level of education, family background, amount of exposure to target language and others. ஸோ ஹவு ஃபாஸ்ட் தே கேன் லேர்ன், ஒரு இண்டிவிஜுவல் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்னொரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து பேஸ்ட் ஆன் தியர் லெவல் ஆஃப் எஜுகேஷன். ஸோ ஹவு கெப்பாசிட்டி இருக்குது, அவங்க எப்படி லேர்ன் பண்ணுறாங்க, அவங்களுடைய டேலண்ட் என்ன, நாலேஜ் என்னங்கிறத பொறுத்து, லெவல் ஆஃப் எஜுகேஷனை பொறுத்து தே கேன் லேர்ன் குவிக் ஆர் லேட். அண்ட் ஃபேமிலி பேக்ரவுண்ட், ஃப்ரம் விச் ஃபேமிலி பேக்ரவுண்ட் தே ஆர் கம்மிங் ஃப்ரம். அவங்களால நிறையா ஃபினான்ஷியலாக செலவு பண்ணி நிறைய மெட்டீரியல்ஸ் வாங்கி கொடுக்க முடியும், டெக்ஸ்ட் புக்ஸு, கிளாஸஸ் அனுப்ப முடியும், அண்ட் லேர்னிங் எய்ட்ஸ் ஆன்லைனில் அந்த மாதிரிலாம் ப்ரொவைட் பண்ண முடியும்னா தே கெட் மோர் எக்ஸ்போஷர் அண்ட் தே கேன் லேர்ன் ஈஸியர். இல்லை அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் இருக்காங்க, ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இல்லை, கல்ச்சரல் பேக்ரவுண்ட் இல்லை, தே ஆர் நாட் ஏபிள் டு ஸ்பெண்ட் மச் ஃபார் தட் செகண்ட் லாங்குவேஜ்னா தட் டைம் மே பி மோர் அண்ட் தே வில் பி லேர்னிங் வெரி ஸ்லோலி. And amount of exposure, how often they are exposed to that particular language. So all these வந்துட்டு இந்த எல்லாத்தினாலையும் the speed of progress may vary according to the individual, and the level of acquisition also varies based on the speed. Before going into this, we must know what is acquisition and what is learning. There are two different things, acquisition and learning. So second language can be acquired or second language can be learned. There are two processes. So what is that? அக்விசேஷன் இஸ் நத்திங் பட் இப்போ நான் ஜஸ்ட்டு நம்ம ஒரு ப்ராப்பராக போயிட்டு கிளாஸ் ரூமில் உட்காந்து நோட்ஸ் எடுத்து அந்த மாதிரி படிக்காமல் ஜஸ்ட் லைக் தட் பேசியே பழகியே கற்றுப்பாங்க இல்லையா, அதுதான் அக்விசேஷன். இப்போ நம்மள திடீர்னு வீடு ஷிஃப்ட் ஆகி பேரண்ட்ஸு அப்படியே நம்ம வந்து வேறு நார்த் இந்தியாவுக்கு போயிட்டோம், வேறு ஸ்டேட் போயிட்டோம். ஸோ ஹவ் யூ வில் கெட் டு அதாவது இப்போ நம்ம ஸ்கூலில் போயிட்டு புக்கு வச்சு மேம் சொல்லி கொடுத்து கிராமட்டிக்கலாக எல்லாமே படிக்கிறது வந்து லேர்னிங். பட் வீட்டில் இருக்கிற அம்மா வந்து நம்ம வெளியில் போய் லேர்ன் பண்ணுறவங்களோட ஈஸியாக லேர்ன் பண்ணிப்பாங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த சர்வன்ட் மேட்ஸ் கிட்ட, காய்கறிக்காரங்க கிட்ட, சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அவங்கக்கிட்ட பேசியே தே ஈஸிலி அக்வயர். அது பேர் அக்விசிஷன். ஸோ ஒரு ப்ராப்பராக ஒரு டீச்சிங் கைடோட இன்ஸ்ட்ரக்டரோட புக்கு வச்சு கிராமட்டிக்கலாக அதனோட இலக்கண நடை, இலக்கிய வளம் அதெல்லாம் புரிஞ்சு அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறது அக்விசிஷன். இதெல்லாம் ப்ராப்பராக வச்சு படிக்கிறது லேர்னிங். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இன்றைக்கே வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா தே கேன் டாக் அ லாங்குவேஜ் பட் தே டோன்ட் நோ ஹவு டு ரைட் தட் பர்டிகுலர் லாங்குவேஜ் ஆர் தே டோன்ட் நோ ஹவு டு ரீட் தட் லாங்குவேஜ். அவங்களோட மதர் டங்கே வந்து அதுவாக இருக்கலாம், ஆனால் அவங்க வந்து அந்த லாங்குவேஜை படிக்கவோ எழுதவோ தெரியாமல் கூட இருக்காங்க. லாங் பேக் இப்போது ஆந்திராவோ கேரளா பீப்புள்ஸ் வந்து இங்கே சென்னையில் செட்டில் ஆனவங்க, ஐ மீன் தமிழ்நாட்டில் செட்டில் ஆனவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க they know to talk their particular language but they don't know the script of that language, so they have acquired. அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ அந்த லாங்குவேஜ் வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க, லேர்ன் பண்ணலைன்னு அர்த்தம். ஸோ அக்விசிஷன் இஸ் ப்ராப்பராக அதனுடைய எல்லா மார்ஃபாலஜியும் லேர்ன் பண்ணாமல் ஜஸ்ட் அது பேச மட்டும் தெரிஞ்சவங்க. ஸோ வாட் இஸ் அக்விசிஷன்? இட் இஸ் நேச்சுரல், we can easily acquire that. அதான் நம்ம இங்கே பார்த்தோம், L1 வந்து எப்படி அக்வயர் பண்ணுறோம், நேச்சுரலாக அக்வயர் பண்ணுறோன்னு பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இட்ஸ் நேச்சுரல். Learning is, it happens in an artificial setting. You learn, you need some instruction and book or a classroom setup to learn. It is informal, but it is formal thing. It is subconscious. Without your knowledge, you keep acquiring. It is rule conscious. Rule conscious in the sense, இப்படி தான் எழுதணும், இதுதான் கிராமர், இஸ் இங்கே தான் வரணும், வாஸ் இங்கே தான் வரணும், பாஸ்ட் டென்ஸ்னால் இப்படி, ப்ரெசன்ட் டென்ஸ்னால் இப்படி, அதுதான் வந்துட்டு ரூல் கான்ஷியஸ். நாட் அவேர் ஆஃப் கிராமர். இட்ஸ் கம்ப்ளீட்லி அவேர் ஆஃப் கிராமர் அண்ட் வெக்காபுலரி. இட் இஸ் கம்யூனிகேட்டிவ் அண்ட் ஃப்ளூயண்ட். ஸோ நம்ம பேசி கற்றுக்கிறது. இப்போது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லலாம் பார்த்திங்கன்னா அந்த இன்ஜினியர் வந்து மோஸ்ட்லி ஹி வில் பி a தமிழ் பர்சன் ஆர் சம் அதர் திங், பட் த ஒர்க்கர்ஸ் வில் பி ஃப்ரம் நார்த் இந்தியா. அவங்கக்கிட்ட பேசியே ஹீ வில் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் தட் லாங்குவேஜ். அதே மாதிரி இந்த பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், லேப்ஸில் வேறு நார்த் இந்தியன் பேஷண்ட்ஸாக நிறைய வராங்க. அந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுற அந்த நர்ஸ் ஆகட்டும் இல்லை அட்டெண்டர்ஸ் ஆகட்டும், அவங்க வந்து அந்த பேஷண்ட்ஸ் கிட்ட பேசி தில் அக்வயர் தட் லாங்குவேஜ். அதுதான் திஸ் இஸ் கம்யூனிகேட்டிவ் அண்ட் ஃப்ளூயண்ட். பேசியே நம்ம அந்த லாங்குவேஜை புரிஞ்சுக்கிறது. மோர் நாலேஜ் தேன் ஃப்ளூயன்சி. ஃப்ளூயன்சி வருதோ இல்லையோ, உங்களுக்கு கிராமர் இதுன்னு தெரியும், இப்படி தான் எழுதணும்னு தெரியும், அந்த லாங்குவேஜில் எஸ்ஸேவே எழுத தெரியும், பட்
you will not be able to talk. Takes place without a teacher. You learn by you acquire by yourself. It takes place with a teacher or an instructor. You would completely need. The children pick up a second language from interaction with the native speakers of the language. இதுதான் I meant. They'll pick up the language by talking with the native speakers. See, for example, if your child is having a friend of other language, நம்ம வந்து ஒரு தமிழ் சைல்டு இருக்கும், அவங்க பக்கத்தில் வந்து ஒரு பஞ்சாபிஸ் இருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் டெல்லிங். ஸோ தே ஆர் போத் வெரி திக் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது வாட் ஹேப்பன்ஸ் தட் Punjabi will easily learn our language and this Tamil child will easily learn his language just because they are friends and they keep talking and learning with their native speakers. அவங்க ஃபேமிலியில் பேசுகிறத கேட்டு கேட்டு இந்த குழந்தையும் இவங்க கூட பேசும்போது பழகி பழகி அந்த குழந்தையும் ஈஸியாக லாங்குவேஜ் அக்வயர் பண்ணிப்பாங்க. அப்போது தே ஆர் அக்வயரிங் தட் லாங்குவேஜ். பட் இப்போ இந்த தமிழ் சைல்டை கொண்டு போய் ஒரு ஹிந்தி டியூஷனில் விட்டு அவங்க கற்றுக்கிட்டாங்க, இல்லை ஹிந்தி சைல்டை கொண்டு வந்து தமிழ் டியூஷனில் விட்டு அவங்க கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா தென் தே ஆர் லேர்னிங். And student, knowing a grammar rules does not necessarily result in good speaking. இங்கே லேர்னிங்கில் வந்து என்ன அப்படின்னா கிராமர் ரூல்ஸ்லாம் இருக்கிறனால அவங்க கண்டிப்பாக ஃப்ளூயண்ட்டாக பேசணுங்கிறது அவசியம் இல்லை. They learn the language but they may not acquire the language. So this is the difference between acquisition and learning. Second language can be acquired or can be learned. ரெண்டுமே இருக்குது. Just like that நம்ம பேசி கற்றுக்கிறது வந்து acquisition, ப்ராப்பராக லேர்ன் பண்ணுறது வந்து learning. This acquisition is also having stages. So L2 stages வந்து pre-production, early production, speech emergent, intermediate fluency and advanced fluency. So here also we have got 5 stages of L2 acquisition: pre-production, early production, speech emergent, intermediate fluency and advanced fluency. These are the 5 stages of L2 acquisition. So what is pre-production? Pre-production is nothing but the silent period. Okay, so first the child is going to learn that second language. So that period is called silent period. He has minimal comprehension, does not speak at all. ஸோ ஒரு எல்கேஜி குழந்தைகிட்ட போய் நம்ம ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசினா அது என்ன பண்ணும்? ஜஸ்ட் இட் வில் லுக் அட் அஸ், ஸ்டேர் அட் அஸ். Yes or no, they may understand only yes or no. Other than that, they do not understand anything and they'll not be able to reply yes. So they do not speak at all, not yes and no, that's all. They draw and points. Use gesture. Gesture is acting or body language use பண்ணி they try to tell. And repeat like an parrot. They just repeat what you are telling like an parrot. This period often lasts 6 weeks or longer depending on the individual. So this takes completely depends on the individual. It can be up to 6 weeks or it can be more than that. So this stage is called as pre-production stage and this is completely the silent period. So next is called as early production. Early production is nothing but the individual begins to speak using short words and sentences. They start with the short words and sentences, but the emphasis is still on listening and observing the new language. They start to talk but still they keep on listening and observing. சின்ன சின்ன வேர்ட்ஸ் தெரியும், சும்மா கம் ஹியர், கோ தேர், அந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸ் தெரியும். They start to talk, they try to use those words, but still they keep listening and observing the new language. The learner has a limited comprehension, produces 1 or 2 word responses, use present tense verbs, answer yes or no question. So கொஞ்சம் மினிமலாக தெரியும்போது என்ன பண்ண முடியும்? அப்போது ப்ரெசென்ட்டில் நடக்கிறது ப்ரெசென்ட் டென்ஸ் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க and 1 or 2 wordsக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. லிமிட்டட் காம்ப்ரஹென்ஷன் இருக்கும். சிமிலர்லி they'll answer yes or no questions. And there will be many errors in the early production stage. So early production stage is a starting stage, so they'll make more errors. So next comes the speech emergent. Speech emergent becomes more frequent. So அந்த ஸ்டேஜ் early production விட கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும், பெட்டர் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும். கேன் ப்ரொடியூஸ் சிம்பிள் சென்டென்சஸ். ஃபஸ்ட்டு 1 or 2 words, now it becomes simple sentences, makes grammar and pronunciation errors but asks simple questions. Still there will be a grammar error, pronunciation error. பர்டிகுலர் வேர்டை வந்து ப்ராப்பராக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியாமல் போகலாம், நம்ம வந்து அப்ரப்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். பட் they'll start asking questions. Vocabulary continues to increase and errors begins to decrease. So they start increasing their vocabulary and number of words they using and the errors slowly gets to decrease, especially in common and repeated instruction. When they are going to talk some common speeches and repeated instructions, சொன்ன விஷயங்களே திருப்பி சொல்கிறாங்க. இப்போ ஒரு டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் இருக்குது, அவங்க ரிசப்ஷனிஸ்ட்டாக இருக்காங்க, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் உடனே வெல்கம் ஸ்பீச் எதாவது கொடுக்குறாங்க, எடுத்தோடனே பேசுகிறாங்க, அது வந்து ரிப்பீட்டட் கான்வர்சேஷனாக மாறிடும். ஹாய், ஹலோ, வெல்கம், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ,
அந்த மாதிரியான பேசுகிற வார்த்தைகள் ரிப்பீட்டட் கான்வர்சேஷனாக இருக்குது அப்படின்னா அதில் அவங்க வெல்வர்ஸ்ட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் திணறி திணறி பேசலாம். ஸோ ரிப்பீட்டடாக எந்த வார்த்தைகள் பேசுகிறாங்களோ அதில் வந்து அவங்க ஈஸியாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. This stage is speech emergent stage. Next, beginning fluency. Beginning fluency is speech is fairly fluent in social situation with minimal error. ஒரு காமன் கேதரிங், லிட்டில் கேதரிங்கில் சோஷியல் சுச்சுவேஷனில் லைட்டாக ஃப்ளூயண்ட்டாக ஃபேரில் ஃப்ளூயண்ட்டாக வரும் வித் மினிமல் நம்பர் ஆஃப் எரர்ஸ். நியூ கான்டெக்ஸ்ட் அண்ட் அகடமிக் லாங்குவேஜ் ஆர் சேலஞ்சிங் and the individual struggle to express and there will be gaps in the vocabulary. Suddenly new context or academic languages with more அகடமிக் வேர்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிற லாங்குவேஜஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். சயின்டிஃபிக் வேர்ட்ஸு, எக்ஸாக்ட்லி வாட் வேர்ட்ஸ் ஷுட் பி யூஸ்ட், அதிலலாம் வந்துட்டு தேல் ஸ்ட்ரகிள் அண்ட் தெர் பி கேப் இன் த வெக்காபுலரி. தேல் ஜஸ்ட் சர்ச் ஃபார் சம் வெக்காபுலரி. ஸோ தேல் பி கேப் இந்த கரெக்டாக அந்த இடத்துல அந்த வேர்ட் அவங்களுக்கு போட முடியாமல் ஒரு சின்ன கேப் இருக்கும் அந்த சென்டென்ஸில். ஸோ தட் இஸ் பிகினிங் ஃப்ளூயன்சி. பட் அந்த ஃப்ளூயன்சி வந்து ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ் இது. Next, intermediate fluency. Intermediate fluency is the individual is able to speak almost fluently in new situations. So first வந்து social situationல அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து என்ன ஆகிடும், ஒரு social situationல almost they are able to talk. கொஞ்சம் பெட்டராக பேச ஆரம்பிப்பாங்க. They have excellent comprehension, makes few grammatical errors. Only very few grammatical errors will be coming. Willing to express their opinions and share their thoughts. Writing will have errors. So they try to express their opinion. அவங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க ட்ரை பண்ணுவாங்க in that particular language and share their thoughts. அவங்களுடைய தாட்ஸ் எண்ணங்களையும் வந்துட்டு ஷேர் பண்ணுவாங்க. அந்த லாங்குவேஜை பேசணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க வந்து நிறைய விஷயங்கள் முன் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. ரைட்டிங்கில் வந்து எரர் இருக்கலாம், பட் வந்து கிராமட்டிக்கல் மிஸ்டேக் ஸ்பீச்சில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். This is intermediate fluency. And advanced fluency is they completely acquire that language. The individual communicates fluently in all contexts and can successful in a new context and when exposed. So எல்லா விஷயங்களும் எல்லா இடங்களிலும் பேசுகிற அளவுக்கான ஒரு ஃப்ளூயன்சி வந்திருக்கும். அண்ட் சடன்லி நியூ சுச்சுவேஷன் ஆர் நியூ கான்டெக்ட் கொடுத்தாலும் தேர் ஏபிள் டு டாக் இன் தட் பர்டிகுலர் லாங்குவேஜ். த இண்டிவிஜுவல் மே ஸ்டில் ஹேவ் accent and use idiomatic expression incorrectly at times, but it is essentially fluent and comfortable in communicating. Sometimes அந்த accent வந்து யூஸ் பண்ணுற அந்த வேர்ட்ஸ் அந்த ப்ரொனவுன்சியேஷன் மே go wrong somewhere, but still they are very much fluent and they are very comfortable in communicating in particular language. ஒரு ஹெசிடேஷன் இருக்காது, புதுசாக பேசுகிறோம் ஒரு தயக்கம் இருக்காது, தப்பு வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்காது. முன்ன பின்ன அங்கே இங்கே தப்புகள் இருந்தாலும் they'll be much comfortable in talking that language. So they'll be able to make continuous speech. ஒரு கேப் இல்லாமல் அவங்களால வெக்காபுலரிஸ் யூஸ் பண்ணி பேசக்கூடிய அளவில் ஃப்ளூயன்சி வந்து வந்துடும். So these are the stages in acquiring L2. Your second language. In the video completely we have seen how it is L1 and L2 acquisition. So just a few facts are there to differentiate on L1 and L2 acquisition, or if they ask on what's the difference between L1 and L2 acquisition, you can add upon these things. L1 is an acquired language and L2 is an learned language. You are going to learn with an instructor and all those things. It's stored unconsciously. Without your conscious, it's being stored within you. It gained by conscious study. You have to sit and learn that particular language. And acquired without instruction. Nobody is going to instruct you in learning your home language. Learned with various experience. It can be a textbook, teachers or materials, online learning, anything. L2 is learned with various experience. It's triggered by birth. It needs motivation. L1 is triggered by birth without any thing you can learn that language, and L2 it needs motivation. It is instinct and none refuses or dislikes. ஸோ நோபடி இஸ் கோயிங் டு ரெஃப்யூஸ். நான் இந்த லாங்குவேஜ் கற்றுக்க மாட்டேன் அப்படின்னு பிறந்தோடனே நம்ம ரெஃப்யூஸ் பண்ண போகிறதில்ல. ஐ டோன்ட் வாண்ட் திஸ் லாங்குவேஜ், ஆர் எனக்கு வந்து இந்த லாங்குவேஜ் தான் பிடிக்கும், இது என் ஹோம் லாங்குவேஜாக இருக்கிறது பிடிக்கல அப்படின்னு we are not going to dislike. Nobody is going to dislike or refuse our home language. And L2 has choice. You can refuse or you can dislike in learning in second language. If you don't want Hindi, you can learn some other language. If you don't want English, you can learn French. If you don't want French, you can learn Germany. So just you have got your choice and you can refuse or dislike the L2 second language. It is acquired without external input. You can acquire this language without external input. It requires input from external sources. No intelligence or special ability is needed
It requires intelligence and special ability to learn that second language. It is connected with cognitive development. Cognitive structures are developed already. See, L1 is connected with cognitive development. உங்கள் cognitive ability வந்து ப்ராப்பராக இருந்தால் தான் நம்ம L1 language acquire பண்ண முடியும். நம்ம ஹோம் லாங்குவேஜ் அக்வேர் பண்ணுறதுல இருந்த இஷ்யூஸ் படிக்கும்போது we have seen. And if your cognitive skill, cognitive development is not good, அந்த லாங்குவேஜை நம்மளால் அக்வேர் பண்ண முடியாது. பட் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்லாம் ஆல்ரெடி டெவலப் ஆயிருக்கும் L1 லாங்குவேஜ் கற்றுக்கும் போது. ஸோ L2க்கும் cognitivity is not much that related. And you cannot forget even it is not used for years. You can forget this particular language if it is not used for years. So these are the facts on L1 acquisition and L2 acquisition. So in this video you have completely learned about L1 and L2 acquisition. Again, I'm telling this video is a bit longer, but this gives you the complete details about L1 and L2 acquisition, what are the process and stages and the facts. So I'll meet you in next video.